பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது 12 வருடங்கள் முடிந்தன. இனி 1 வருட காலம் அஜ்ஞாத வாசம், அப்படின்னா மறைந்து வாழ்வது. இந்த 1 வருடத்தில் துரியோதனாதிகள் மூலமாக யாராச்சும் இவன்தான் பீமன் இவன்தான் தருமன் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் மீண்டும் 12 வருட வனவாசம், 1 வருட அஜ்ஞாத வாசம். இதுதான் என்ன சொல்றது, ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த 1 வருட அஜ்ஞான வாசத்தை எப்படி கழிப்பது? நேரா விராட்ட நகரத்திற்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷனும் சொன்னா, கூட இருக்கிறவர்களெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா 88,000 கிரகஸ்தர்கள், அதாவது கணவன் மனைவி திருமணம் ஆனவர்கள், 10,000 பேருக்கு மேலே ரிஷி முனிகள், இவாளையெல்லாம் சரியான இடத்துல நாம் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா பட்டணம் அதில் சிலரையும், பாஞ்சால தேசத்திற்கு சிலரையும் அனுப்பி வைத்து அங்கே சௌக்கியமாக இருங்கள், நாங்கள் அஜ்ஞான வாசத்தை முடித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி வேண்டி விராட்ட நகரத்திற்கு விஜயம் செய்கிறார்கள் பாண்டவர்கள். 6 பேர், பாண்டவர்கள் 5 மற்றும் திரௌபதி. சரி, இப்போ எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை என்ன பண்ணுறாங்க, அதை அனைத்தையும் வைத்து ஒரு துணியில் கட்டி அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் புதைத்து, சரிங்களா, அந்த இடத்துல துர்கா ஸ்தோத்திரத்தை சொல்லி அதை பாதுகாப்பாக என்ன சொல்லுது இருக்கும்படி செய்தது. இப்போ யார் யார் என்னென்ன வேஷத்தில் அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்மானம் செய்கிறாங்க. இப்போ அர்ஜுனன் கேட்குறான், தர்மா நீ என்ன வேஷத்தில் செல்லலாம் அப்படின்னு உத்தேசித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தர்மனுக்கு இந்த கபடம், சூது, வாது, வஞ்சனை இந்த மாதிரி விஷயம் சுட்டு போட்டாலும் வராது. அவன் தார்மீகன், தர்ம வழியில் நடப்பவன். பொய் சொல்லு அப்படின்னா தெரியவே தெரியாது, மாட்டின்றுவான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அவனுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இது மிருதுவான சுபாவம், அப்படின்னா சாத்வீகன். எவ்வளவு பெரிய தவறு செய்தவன் ஆனாலும் அவனை மன்னிக்கும் சுபாவம் கொண்டவன். அதே போல இந்த வெட்கம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அந்த மாதிரி அந்த குணத்தை அவன் கொண்டவன். சரி, அப்போ தர்மராஜன் சொல்றான், நான் கங்கா என்கின்ற பெயரில் சரி ஒரு பிராமணனாக செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொன்னான். ஏன்னா பிராமணன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா தர்மராஜன் ராஜனுடைய ஸ்தானத்தில் இருந்தவன், அவன் யார் கீழும் இருப்பதாக அவனுடைய வேஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுல என்னென்ன இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி வேஷத்தை தரித்தனர் பாண்டவர்கள் அப்படின்னு எழுதப்படுகிறது. அது மட்டும் அல்லாம என்னன்னு சொல்லி அந்த ராஜன் கிட்ட போறது அப்படின்னா, நான் தர்மராஜனுக்கு மிக மிக வேண்டியவன் அப்படின்னு சொன்னா அதை விட வேற குவாலிஃபிகேஷனே வேண்டாம். தர்மராஜன் தான் இவனே, ஆனால் தர்மராஜனுக்கு மிகவும் வேண்டியவன் அப்படின்னா விராட்ட நகரத்து ராஜாவினால் வேறு எந்த விதமான எதிர்கேள்விகளும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக சில பல மாலைகளை நான் எடுத்து செல்லலாம் அப்படின்னு இருக்கு. கருப்பாகவும் சிவப்பாகவும் ஆச்சுங்களா, வஜ்ரத்தினால் செய்தது, ஸ்பட்டிகத்தினால் செய்தது, அந்த மாதிரி மாலைகளையும் நான் கையில் பிடித்து கொண்டு செல்லலாம் இருக்கிறேன். ஏன்னா எந்தெந்த மாலைகள் யாராருக்கு என்னென்ன விதமான பலனை கொடுக்கும் என்கின்ற அந்த ஞானம் நான் அறிந்திருக்கிறேன். ஒன்று. அப்புறம் அக்ஷவித்தை அப்படின்னு சொல்லிட்டு, அக்ஷவித்தைனா பகடை ஆட்டம் எனக்கு நன்றாக தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், இந்த அக்ஞான வாசம் வனவாசத்துக்கே காரணம் பகடை ஆட்டம் தானே.
அவனுக்கு பகடை ஆட்டத்தில் நிபுணத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வனவாசத்தில் மார்க்கண்டேய ரிஷி மூலமாக அந்த அக்ஷ வித்தையில் இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையும் தர்மராஜன் அறிந்து வைத்திருந்தார். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது தன்னிடம் என்ன என்ன வித்தைகள் எனக்கு தெரியும், அதனால் நம் நாட்டிற்கு எவ்வளவு பயன் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜனிடம் தெரிவித்தால் தானே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வான். அப்போ நான் எந்த விதமான சூதுவாதும் அறியாது பிராமணனாகி யார் யார் என்னென்ன மாலைகள் அணிந்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்றும் அக்ஷ வித்தையில் பிரவீணனாக இருப்பவன் என்றும் இதையெல்லாம் சொல்லி, அது போக நான் சந்நியாச தர்மத்தில் வாழ்பவன், எனக்கு ஜோதிடமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சகுன சாஸ்திரம், வேத சாஸ்திரம் இந்த மாதிரி எனக்கு நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னாடியே இது கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதை கணித்து சொல்லக்கூடிய அந்த சக்தி என்னிடம் உண்டு. அப்போ என்னாச்சு, எல்லாரும் அந்த கௌரவம் கொடுப்பாங்க. ராஜனாக இருந்தவன் போடும் வேஷம் அதே மாதிரி மற்றவர்கள் பணிந்து செய்கிற மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைச்சான். இது போக அவனுக்கு யாருக்கும் டவுட் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அக்ஷ வித்தையில் நிபுணத்துவம் அப்படின்னா தர்மராஜனுக்கும் அக்ஷ வித்தைக்கும் சம்பந்தம் இல்லை, நம்மிடையே தோற்றவன் அப்படின்னு துரியோதனாதிகளுக்கு சிறிதும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னாச்சு, இது அத்தனையும் கங்கா அப்படிங்கிற பெயரோடு தர்மராஜன் விராட்ட நகரத்தில் செல்வதாக உத்தேசித்தான். சரி, அடுத்து பீமசேனன் அவனா ஆஜானுபாவன். ஏதாவது எதிரிகள் இருந்தான்னா உடனே அதை தூக்கி போட்டு மிதித்து அவனை பந்தாடக்கூடிய குணம் உடையவன். அந்த கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாதவன். தர்மத்திற்கு எதிராக நடந்தால் தர்மராஜன் பொறுத்து கொள்ளக்கூடிய சுபாவம். ஆனால் இவன் உடனே எதிர்த்து அவனை கொன்று மிதிப்பவன் பீமசேனன். அப்போ இவனை என்ன விதமான வேஷத்தில் நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா பாருங்க, ஏன்னா தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷ்ணு பக்தி சம்பந்தமாக இருக்கிறையோ தன்னுடைய வாழ்நாளில் அனுஷ்டானம் அப்படின்னு அதையே 100% தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவன் யாருன்னா அது பீமசேனன். சரி, ஆனால் தர்மராஜனுக்கு கொஞ்சம் சங்கோஜம் உண்டு. இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி தயங்கி தயங்கி செய்வான். ஆனால் பீமசேனனுக்கு அந்த மாதிரி சங்கோஜம் அப்படிங்கிறது கொஞ்சமும் இல்லை. அப்போது பீமசேனன் சொல்கிறான், நான் சமையற்கலையில் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போலான் இருக்கேன். அந்த சமையல் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதிலேயே தலைவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளலா அப்படிங்கிற பெயரோடு நான் விராட்ட நகரத்தில் சமையற்கலைஞனாக நான் போலான்னு இருக்கேன். வளலா அப்படின்னா சூத்ர, ஏன்னா சூத்ர ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. ஏன்னா தாங்கள் சத்திரியர்கள் அப்படின்னு எந்த காரணத்திலும் யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்பதனை மனதில் வைத்து கொண்டு வல்லா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? சமஸ்கிருதத்தில் சம்ஹாரம் செய்பவன் அப்படின்னு. அந்த மகாபாரதத்தில் துரியோதனாதிகளை கொல்லக்கூடிய மிக முக்கியமானவன் யாருன்னா பீமசேனன். அந்த சம்ஹாரம் விராட்ட நகரத்திலேயே ஆரம்பித்து விட்டது. கீச்சகனுடைய சம்ஹாரம் இப்போ தானே நடக்க போகிறது. அப்போது சம்ஹாரம் செய்பவன் அவனே வளலா என்கின்ற பெயரோடு பாருங்க. அது மட்டும் அல்லாமல் சமையற்கலை மட்டுமா தெரியும் அப்படின்னா அந்த சமையலுக்கு தேவையான விறகுகளை எவ்வளவு பெரிய மரங்களாக இருந்தாலும் அதை துண்டு துண்டு மாடி கொண்டு வந்து கொடுப்பேன். அது போக இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும். என்னது? குஸ்தி செய்பவதில் நான் மிகப்பெரிய வல்லுனன். அப்போ ராஜனுக்கு இந்த குஸ்தி விளையாட்டை செய்து காண்பித்து அவனை சந்தோஷப்பட வைக்கும் சக்தியும் என்னிடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் உள்ள இந்த திறமைகளை வைத்து விராட்ட ராஜனிடம் சொல்லி நான் சமையல் கலை வல்லுனனாக
வளலா என்கின்ற பெயரோடு பீமசேனன் விராட்ட நகரத்தில் நுழைவதாக தீர்மானித்து வைத்திருந்தான். சரி, அடுத்து அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த காண்டீவ தனுசை பிடித்து பிடித்து அவனுடைய புஜம், தோள் மிகப்பெரிய வலிமை மிக்கதாக இருந்தது. அப்போ வேற எந்த விதமான வேஷத்தை அவன் தரித்தாலும் அந்த புஜம் அவனை காட்டி கொடுத்து விடும், இவன்தான் அர்ஜுனன் என்று. அப்போ முதல்ல அந்த புஜத்தை மறைப்பதாக என்னுடைய வேஷம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஒன்று. இரண்டாவது, இந்திரலோகத்தில் அவன் பலவிதமான பயிற்சிகளை எடுத்த பொழுது ஊர்வசியினுடைய சாபமும் இருந்தது. அப்போ அந்த புஜத்தை மறைக்க ரவிக்கை போட வேண்டும் என்று தீர்மானித்தான். பிருகன்னலை, அதாவது மற்ற கணவனுக்கு குழந்தை கொடுக்க முடியாதவர், ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிருகன்னலை அப்படிங்கிற நகு வம்சகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படி இருப்பாங்கல்ல, அந்த வேஷத்தில் அர்ஜுனன் போய் என்ன பண்ணுவ அப்படின்னா பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடனம், அப்புறம் பாட்டுக்கள், இந்த மாதிரி வித்தைகளில் நான் மிகப்பெரிய வல்லுனன், நான் கண்டிப்பாக அவர்களை நல்லா தயார்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புஜங்களை மறைத்தபடி ரவிக்கை அணிந்துகிற பிருகன்னலை என்கின்ற பெயரோடு விராட்டராஜனுடைய அரண்மனையில் நான் செய்வேன். இப்போ ஒரு பக்கம் பிருகன்னலாய் இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்யும்போது ஒரு வருட காலம் இப்படி இருக்கும் பொழுது ஊர்வசனுடைய சாபமும் தீரும். 2 வேளைகள் ஒரே நேரத்தில் நடக்கும் இல்லையா? அதனால அர்ஜுனன் பிருகன்னலை என்கின்ற பெயரோடு நகு வம்சகனாகி விராட்டராஜனுடைய அரண்மனைக்கு நான் செல்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். அடுத்து நகுலனை பார்த்து, நகுலா, நீ எப்படி விராட்ட நகரத்திற்குள் விராட்டராஜனிடம் செல்ல போகிறாய் அப்படின்னு பார்த்தா பாருங்க, தர்மக்ரந்தி அப்படிங்கிற பெயரோடு சரி, அங்க இருக்கக்கூடிய குதிரைகளை எல்லாம் பராமரிப்பதில் நான் மிக கை தேர்ந்தவன். யாருக்காச்சு அந்த சிற்றரசர்கள் இல்ல ராஜனுடைய குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குதிரை பயிற்சியை என்னால் கற்றுத்தர முடியும். அது மட்டுமல்ல, குதிரைகளுக்கு எந்த விதமான நோய் வராமல் என்னால் தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, பாருங்க, எஜமானன் சொல்படி அந்த குதிரைகள் கேட்கும்படி என்னால் அதற்கு உண்டான பயிற்சியை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் விராட்டராஜன் கிட்ட சொல்லி, இதை நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விராட்ட நகரத்திற்குள் வருவேன் அப்படின்னு நகுலன் தீர்மானம் பண்ணான். அடுத்து பாருங்க, ஏன்னா இந்த நகுலனும் சரி சகதேவனும் சரி, இவா 2 பேரும் அஸ்வினி தேவதைகள். அதாவது சூரியனும் சன்யாதேவிக்கும் பிறந்த குழந்தைகள். சூரியன் குதிரை முகத்தில் இருக்கும் பொழுது சன்யாதேவியின் மூலமாக பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி தேவதைகள். சரிங்களா? இப்போ அதில் அடுத்து சகதேவன். சகதேவா, நீ என்ன செய்து அந்த அஞ்ஞான வாசத்தை கழிக்கப் போகிறாய் அப்படின்னா, பசுக்களை மேய்ப்பவனாக நான் வர இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பெயர் தந்திபாலா அப்படிங்கிற பெயரோடு பாருங்க, ஒரு கயிறை வைத்து கொண்டு அந்த அனைத்து பசுக்களையும் கட்டுப்படுத்தும் வித்தை அறிந்தவன். அது மட்டுமல்ல, நிறைய பால் கொடுக்கும்படி என்னால் செய்ய முடியும். அதுக்கு எந்தெந்த விகிதாச்சாரத்தில் அந்த பாலிற்கு உணவை தர வேண்டும், அதாவது பசுவுக்கு உணவை தர வேண்டும், அதன் மூலமாக பாலை அதிகமாக கறப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அது போக அந்த பசுக்களுக்கு என்னென்ன நோய்கள் எந்தெந்த காலங்களில் வரும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தேவையான ஔஷதிகளை நானே அந்த என்ன சொல்றது அந்த பசுக்களுக்கு மருத்துவனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் வளர்க்கும் பொழுது பசுக்கள் அனைத்தும் மிகவும் புஷ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இரவு நேரமான பசுவினுடைய திருடர்கள் மிக மிக அதிகம். அப்போ
எந்த காலத்திலும் பசுக்கள் திருட்டு போகாமல் காத்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல, சில மிருகங்கள் வந்து பசுவை வேட்டையாடும். இந்த புலி இந்த மாதிரி இரவு நேரத்தில் வந்து பசுவை பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி கள்வர்களிடம் இருந்தும் துஷ்ட பிராணிகளிடம் இருந்தும் நிச்சயமாக அந்த பசுவை காக்கும் பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சகதேவன் சொன்னான். பாண்டவர்கள் ஐவரும் அவரவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசேஷ திறமைகளை வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த வேஷங்களை தரித்து விராட்ட நகரத்தில் விஜயம் செய்யலாம் என்று தீர்மானித்திருந்தனர். அவர்கள் அந்த விராட்ட நகரத்திற்குள் எப்படி தன்னுடைய ஒரு வருட அஞ்ஞான வாசத்தை கழித்தார்கள் என்கின்ற விஷயத்தை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.